Hi friends, good morning to all. போன வீடியோல நம்ம ப்ராடக்ட்ல டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவுல பீர் டு பீர் கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா மாஸ்டர் வந்து ஒரு சேனல்லையும் ஸ்லேவ் வந்து இன்னொரு சேனல்லையும் கனெக்ட் ஆகுது. இதனால டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவுல பீர் டு பீர் கம்யூனிகேஷன் நடக்க மாட்டேங்குது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா நம்ம வந்து போன வீடியோல பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இது ஒரு ப்ராப்ளமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் நான் எப்படி ரிசால்வ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா ஏர்டெல் பிராட்பேண்ட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வைஃபை ரவுட்டர் வந்து அந்த ரூம்ல இருக்கு. ஸோ அதாவது கூட ஒரு 5 டிவைஸ் வந்து கனெக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு நான் ஃபோன் பண்ணி என்னோட வைஃபை ரவுட்டரோட அட்மின் கிரெடென்ஷியல் வந்து நான் கேட்டேன். அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வைஃபை ரவுட்டரோட செட்டிங்ல போயிட்டு நான் 2 சேனல் வந்து கிரியேட் பண்ணேன். சபரி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை சேனல் கிரியேட் பண்ணேன். அந்த சேனலுக்கு சேனல் 1ல எப்பவுமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த சேனலை 2.4 GHz குறைச்சி, அதாவது 2.4 GHz ப்ராட்பேண்ட்ல குறைச்சி நான் வந்து அந்த சேனலை சேவ் பண்ணி வச்சுட்டேன். எதுக்காக 2.4 GHz நான் குறைச்சி சபரி ஜோன் அப்படின்ற ஒரு வைஃபையை சேனல் 1ல ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா 2.4 GHz ப்ராட்பேண்ட்ல தான் நம்ம ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? 5 GHzல ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அதனால தான் இந்த சபரி ஜோன் அப்படின்ற ஒரு வைஃபை செட்டிங்கை சேனல் 1ல எப்பவுமே கனெக்ட் ஆகுற மாதிரியும் அதை வந்து 2.4 GHzக்கு கம்மியாக இருக்கிற மாதிரியும் செட் பண்ணிட்டேன். இது வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது. நம்ம ஃபியூச்சரில் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் இந்த சபரி ஜோனில் தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் 2.4 GHzல தான் கம்யூனிகேட் ஆகும். சரிங்களா? ஸோ சேனல் 1 வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ நம்ம பேசிக் நீடுக்கு, ஹோம் நீடுக்கு 2.4 GHzல ஒர்க் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து வேணும். ஸோ ரவுட்டர் பார்த்தீங்கன்னா 5 GHz ரவுட்ரு. ஸோ சீட்டா மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு கிரியேட் பண்ணி அதில் 5 GHz ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை கொடுத்து, ஸோ அந்த வைஃபை வந்து நம்ம எல்லா ஹோம் டிவைஸ்லையும் நம்ம வந்து கனெக்டில் இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட பீர் டு பீர் கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. இனிமேல் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி பீர் டு பீர் கம்யூனிகேஷன் ஆகுதான்றது செக் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நான் உள்ள கோட்லேயே வந்து டைரெக்டாக என்னோட ரவுட்டர் சபரி ஜோன் அப்படின்ற ஒரு வைஃபை செட்டிங்கோட கிரெடென்ஷியலை வந்து உள்ள கோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் என்னோட டிவைஸ் டிரான்ஸ்மிட்டரும் சரி ரிசீவரும் சரி ஆன் பண்ணுறனோ டைரெக்டாகவே வந்து அவங்க 2 பேர் கம்யூனிகேட் ஆகிடுவாங்க. ஸோ என்னோட உதவி வந்து அவங்களுக்கு தேவையே இருக்காது. ஸோ இப்போ வந்து இந்த பீர் டு பீர் கம்யூனிகேஷன் ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிகார்டிங் நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சார் எரர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் போர்டில் லாஜிக் லெவல் ஷிஃப்டர் வந்து லூஸ் கான்டெக்டாக இருந்தது. அது ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்ட உடனே அல்ட்ராசோனிக் எரர் வந்து எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ இப்போ நம்மளுக்கு நெட்வொர்க் இஷ்யூவும் இல்லை, அல்ட்ராசோனிக் எரரும் இல்லை, மாஸ்ஃபெட்டும் கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகுது. இப்போ நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1.0ல அற்புதமாக வேலை செய்யுது. ஸோ இதுலேருந்து இப்போ 2.0க்கு, அதாவது SD கார்டு மாடியூலை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம மூவிங் ஃபார்வர்டாக போகணும். அடுத்த அப்டேட் சீக்கிரமாக தரோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.